இவ இன்னும் அம்மா செல்லமாவே இருக்கா. அதான் இப்படி அடம் பிடிச்சு அழுதுட்டே இருக்கா. டீச்சர், இவ அழுகைய நிப்பாட்டணும்னா சிரப் குடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. இல்லன்னா இவன் அழறத பார்த்து மத்த பிள்ளைங்களும் அழ ஆரம்பிச்சிரும். நமக்கு பெரிய தலைவலி ஆயிடும். ஆமா ஆமா, அதான் சரியான வழி. ஆயா ஆயா, இங்க பாருங்க, இவ அடங்க மாட்டா. இவள நேத்து மாதிரி தூங்க வைங்க. எடுத்துட்டு வரேன். ஏய் கத்தாத, சும்மாரு. ஹரிணி, ஏய் ஹரிணி, வாயில வரல வை. கத்தனா அடிச்சிடுவேன். வாயை மூடு, சத்தம் போட கூடாது. என்ன இப்படி அழுதுட்டு இருக்கா? ஐயோ, இந்த ஹரிணி தாங்க முடியல. பாருங்க. ஆயா, சீக்கிரமா கொண்டு வாங்க. ஹரிணி, ஒழுங்காரு. சீக்கிரம் சொல்ல கேளு. ஏய் ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்க. ஆகாமி, ஹரிணி ஆகாட்டு. வேணா விடுங்க. எல்லாத்தையும் சொல்றல. வாய் மூடு. ஆகாட்டு. ஒழுங்கா வாய் தர. ஆகாட்டுன்னு சொல்றல. சீக்கிரம் கொடுங்க ஆயா. சீக்கிரம் கொடுங்க. வாய் தர. ஏய் ஹரிணி, ஆகாட்டு. வாய் தர சொல்றல. சீக்கிரம் கொடுங்க. ஆகாட்டு. ஆகாட்டு சொல்றல. சீக்கிரம் விடுங்க மாட்டா. வேணா விடுங்க. எது கத்திட்டு விடுங்க. ஊத்துங்க. நிறுத்துங்க. விடுங்க. அது என்னது? இது இது பெரியவங்களுக்கு கொடுக்கிற இருமல் சிறப்பாச்சே. இது எதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறீங்க? இல்லங்க மேடம், ஆயா கிட்ட வேற குழந்தைக்கு தான் சிரப் கொடுக்க சொன்னேன். ஆயா மருந்து தவறுதலா உங்க குழந்தைக்கு கொடுக்க போயிட்டாங்க. நல்ல வேளை மருந்து கொடுக்கல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நேத்தே எங்க ஹரணி கிட்ட இருந்து காஃப் சிரப் வாசனை வந்துச்சு. வீட்டுக்கு போய் கூட தூங்கிட்டு தான் இருந்தா. குழந்தைங்கன்னா அடம் பிடிக்கதான் செய்வாங்க. நீங்க தான் குழந்தைங்களை சமாதானம் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி காஃப் சிரப் மருந்து கொடுத்து குழந்தைங்களை தூங்க வைக்கிறீங்களே. மேடம், அப்படி இல்ல மேடம். வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நானே நேர்ல பாத்துட்டேனே. நல்ல வேளை நான் வந்து தடுத்துட்டேன். இல்லனா இந்நேரம் நீங்க என் குழந்தைக்கு இந்த சிறப்பை கொடுத்திருப்பீங்க. உங்ககிட்ட என் குழந்தைய ஒப்படைச்சது ரொம்ப தப்பா போச்சு. இதே மருந்து குடிச்சா குழந்தைங்களோட ஆரோக்கியம் என்ன ஆகுறது? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல, இனிமே நான் என் குழந்தைய உங்ககிட்ட விடுறதா இல்ல. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். என் குழந்தைய மட்டும் இல்ல, உங்க ஸ்கூல்ல எந்த குழந்தைங்களையும் நான் படிக்க விட மாட்டேன். வா ஹரிணி. மேடம், டீச்சர் இப்படி ஆயிடுச்சே. இதனால பிரச்சனை வரும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஆமா டீச்சர், இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, அத்தை, அத்தை, என்னம்மா? சொல்றேன் பாட்டி. அத்தை, சீதா, என்னம்மா? என்ன சீதா? நம்ம ஹரிணி சேர்த்து விட்ட பிளே ஸ்கூல்ல பெரிய தப்பு நடக்குது. என்னம்மா தப்பு நடக்குது? அழுது அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு காஃப் சிரப்பை கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க. ஆமா அத்தை, நம்ம ஹரிணிக்கு காஃப் சிரப் கொடுத்திருக்காங்க. எப்போது குழந்தைங்க ரொம்ப இருமுனாங்கன்னா காஃப் சிரப் கொடுக்கலாம், தப்பு இல்ல. காஃப் சிரப் சாப்பிட்டா குழந்தைங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஆமாங்க, ஆனா நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுக்கு காஃப் சிரப் கொடுக்கணும்? அது தப்பா நீ இப்படி டெய்லி காஃப் சிரப் கொடுத்துட்டு இருந்தா அது ஆபத்துல தான் போய் முடியும். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு இனி ஹரிணி அனுப்ப வேண்டாம். சீதா, குழந்தைங்களுக்கு காஃப் சிரப் கொடுக்கறத நீ பாத்தியா? நான் ஏன் கண்ணால பார்த்தேன்.